ஒருவர் தமிழ் சமூகத்தின் தலைச்சிறந்த சீர்திருத்தவாதி, தென்னாட்டு பெர்னாட் ஷா, தமிழ் சமுதாயத்தின் பெருமை, அரசியலில் புது வரவாலும் எவராலும் தவிர்த்துவிட முடியாத ஆளுமை பேரறிஞர் அண்ணா பிறந்த தினம் இன்று. 1909 ஆண்டு செப்டம்பர் மாதம் காஞ்சியிலே நெசவாளர் நடராஜன் பங்காரு அம்மாள் தம்பதியரின் மகனாக பிறந்தார் CN அண்ணாதுரை. காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தான். காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தான். அண்ணாவென்றெல்லாரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணாவென்றெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் அவரது அறிவுத்திறன் உலகை வியக்க வைத்தது. பச்சையப்பா கல்லூரியில் பொருளாதாரத்தில் BA பட்டமும் அரசியலில் MA பட்டமும் பெற்ற அண்ணா ஆங்கில ஆசிரியராக பணியை தொடங்கி பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் உருவெடுத்தார். 1935 நீதி கட்சியில் இணைந்த அண்ணா பெரியாரின் திராவிடர் கழகத்தில் முக்கிய உறுப்பினர் ஆனார். ஆனால் கொள்கை வேறுபாடுகள் காரணமாக 1949 உடன்பிறப்பே என்ற ஒற்றை சொல்லால் தமிழ் மக்களை ஒன்றிணைத்த அண்ணா தென்னிந்தியாவின் பெர்னாட் ஷா என போற்றப்பட்டார். அவரது சொல்லாற்றலும் புலமையும் அரசியலில் புரட்சியையும் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தின. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட அண்ணா சமத்துவம், சுயமரியாதை, சமூக நியாயம் ஆகியவற்றை ஆயுதமாக்கி மக்களை அறிவு பாதையில் திருப்பினார். சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற மேடைகளில் சாதாரண மக்களின் குரலை முழக்கமாக்கியவர் என்ற பெருமை அவருக்கே உரியது. 1967 தமிழகத்தின் முதல்வரானார் அண்ணா. 2 ஆண்டுகள் மட்டுமே முதலமைச்சர் பதவியில் இருந்தாலும் அப்போது அவர் எடுத்த முடிவுகள் தமிழ்நாட்டு வரலாற்றையே மாற்றி அமைத்தது என்றே சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் பல சீர்திருத்தங்களை புகுத்தினார் அண்ணா. இப்பொழுது ஆங்கிலமும் தமிழும் நம்மிடத்தில் இருக்கின்ற நேரத்தில் இந்தியை இணைப்பு மொழியாக கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். பெரியவர்கள் சொல்வதாலே சொல்லுகிறார்கள் என்று மட்டும் சொல்லக்கூடாது, அறிவுறுத்துகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ், ஆங்கிலம் என இருமொழி கொள்கையை அமல்படுத்தினார். உலகிலேயே முதல் முறையாக சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் வழங்கினார். இலவச கல்வி, மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்துதல், 1 ரூபாய்க்கு அரிசி திட்டம் போன்றவை மக்களின் வாழ்வை உயர்த்தின. மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என மாற்றியது அவரது தமிழ் பற்றின் உச்சத்தை காலம் உள்ள அளவும் பறைசாற்றும். யுனெஸ்கோவின் கீழ் உலக தமிழ் மாநாட்டை நடத்தி தமிழை உலக அரங்கில் கொண்டு சென்ற பெருமைக்குரியவர் தமிழின தலைவர் அண்ணா. அரசியலில் மட்டுமல்ல, கலைத்துறையிலும் அண்ணாவின் ஆகச்சிறந்த படைப்புகள் அவரின் பரந்த சிந்தனைக்கும் மக்கள் நலன் மீதான தொலைநோக்கு பார்வைக்கும் ஒரு சான்றாகும். அண்ணாவின் இலக்கிய படைப்புகள் அரசியல் பிரச்சாரத்திற்கு வழியமைத்தன. வேலைக்காரி, நல்ல தம்பி போன்ற நாடகங்கள் திரைப்படங்களாக மாறி சமூக சீர்திருத்தத்தை விதைத்தன. சாதி ஆதிக்கத்தை விமர்சித்த அவரது எழுத்துக்கள் சிறை தண்டனைக்கு கூட வழிவகுத்தன. மக்களோடு கலந்து மக்களிடமிருந்து கற்று மக்களுக்காக சேவை செய்வதே அரசியலின் நோக்கம் என்ற தத்துவத்தை தன் வாழ்நாளில் ஒவ்வொரு அங்கத்திலும் வெளிப்படுத்தினார் அண்ணா. 1969 ஆண்டு பிப்ரவரி 3 புற்றுநோயால் மறைந்த அண்ணாவின் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்ற 1.5 கோடி மக்களே அவர் தன்னிகரில்லா தலைவர் என்பதற்கு சாட்சியாகும். அண்ணாவின் வழியில் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் நடந்தனர். இன்றும் அதிமுக அண்ணாவின் பாதையில் தமிழக அரசியலை வழிநடத்துகிறது. பல்வேறு அரசியல் தலைமுறைகள் அவரின் கொள்கைகளை தங்கள் வழிமுறைகளில் தொடர்கிறார்கள். இன்று உலகம் முழுவதும் அண்ணாவின் பெயர் உயர்ந்து நிற்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணா சென்டினரி நூலகம் போன்றவை அவரது மரபை நிலைநாட்டுகின்றன. அண்ணாவின் சமூக சீர்திருத்த சிந்தனைகள், மொழி, மக்கள் மீதான அன்பு, சமத்துவ கொள்கைகள் ஆகியவை மனித குலத்திற்கே ஒரு வழிகாட்டியாக விளங்குகின்றன. 1000 ஆண்டுகளுக்கு பின் கோடி மக்களில் ஒருவராய் தோன்றிய அண்ணாவின் பெயரும் பெரும் புகழும் தமிழ் சமுதாயத்தின் பெருமையாக என்றென்றும் நிலைத்து நிற்கும்.